ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பனானா வாஃபிள் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு நேந்திரப்பழம் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு ஒட்டி நம்மளால் உங்களை கையில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி நைஸாக எடுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அரை ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் தோசை மாவு எடுத்து போடணும். அது நல்லா ஒரு 2 காந்தி அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வாஃபிளுக்கு மாவு ரெடி. வாஃபிள் மாவு ரெடி. அப்புறம் இந்த மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா அடுப்பு பற்ற வச்சு தோசை கல்லாச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லாட்டி வாஃபிள் மேக்கரில் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பட்டரு எல்லாத்தையும் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது போட்டுக்கலாம். வாஃபிள் மேக்கரில் நிறைய தோசை சட்டியில் எவ்வளோ இடம் இருக்கோ அத்தனை போட்டுக்கலாம். குட்டியாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் திருப்பி போட்டு வெந்துருச்சுன்னா நம்ம இன்னொரு சைடு வேகணும். நல்லா பண்ணு மாதிரி வரணும். அப்புறம் கொஞ்சம் அது கூட ஹனி சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.